எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் பறக்கும் சித்தரை பற்றியோ பறக்கும் யோகிகளை பற்றியோ நிறைய பேர் பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதாவது நம்ம இந்த யோகாலாம் செஞ்சுட்டா பறந்துடுவோம், இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் சமத்காரம்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வருவாங்க உள்ளே. இந்த சக்தி கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும், குண்டலினி சீக்கிரம் ஏறிடும், இந்த மாதிரி வகையில் தான் மக்கள் இதை தேடி வராங்க. தவிர ரியாலிட்டியில் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் அப்படி பறந்துட முடியுமா அப்படின்னா அது பெரிய விஷயம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பரமஹம்ச யோகானந்தர் நாகேந்திர பாதுரி அப்படின்ற பாதுரி மகாசைன்னு இவர் கூப்பிடுவாங்க. லாஹரி மகாசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பாதுரி மகாசை அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் சரி இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு. ஸோ இந்த டபுள் ப்ரீத்திங் அப்படின்ற மிக சிறந்த சீக்ரெட் டெக்னிக் எங்கேயுமே இந்தியாவில் பெருசாக வெளியிலே தெரியாத டெக்னிக், கிரியாயோகமில் இருக்கிற டெக்னிக். இந்த டெக்னிக் பரமஹம்ச யோகானந்தர் நிறைய பேர் கொடுக்கல. அப்பேற்பட்ட டெக்னிக் அவர் எங்கே கற்றுக்கிட்டாரு, ஏன் அதை ராக்கெட் மெத்தட் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன். நாகேந்திர பாது அவர்கள் வீட்டுக்குள்ளேயே 20 வருஷம் இருந்து, இண்டோர்லேயே ரூம்குள்ளேயே இருந்து வெறுமனே அஷ்டாங்க யோகம் அப்படின்னாலே இட் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் பதஞ்சலி பழங்கால பயிற்சி. அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இவரோட நண்பர் ஒருத்தர் உபேந்திரா அப்படின்றவர்கிட்ட இவர் கேட்டுட்டு அவரை பற்றி தெரியுமான்னு நான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு தெரியும், நீ சொல்கிறது நாகேந்திர பாதுரி அவர் பற்றி தானே, எனக்கு தெரியும் நாகேந்திர பாது பற்றி, அந்த சுவாமிஜி பற்றி எனக்கு தெரியும், மகா யோகி அவர். நான் அவரை சந்திக்க போகும்போது பரமஹம்ச யோகானந்தரே ஒரு நாள் வருவார் அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் எதுக்கு வந்தார் அப்படின்றதும் நாகேந்திர பாது அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பரமஹம்ச யோகானந்தர் சராசரி நம்மள மாதிரி மனிதர்கள் இல்லை. அவர் மகான் பிறவி எடுத்த ஒரு பிறவியிலேயே வந்தவர், பிண்டத்திலே உருவானவர். வரலாம் பிண்டத்திலே இந்த ஆன்மீக வேரோடு உருவானவர். அப்போது நாகேந்திர பாதுரி என்ன செஞ்சார் அங்கே அப்படின்னா, இந்த யோகா தாண்டி யோகமில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் எதுவும் இல்லை, ஒன்லி அந்த பிராணவாயுவை கட்டுப்படுத்தி 20 வருஷம் பயிற்சி பண்ணும்போது அப்போது பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாருங்க, இது சொல்லும்போதே ஏன்டா நம்ம இந்தியாவில் இல்லாத மகான்களா எங்கேயோ நம்ம பார்க்குறோமா, ஏதோ சூப்பர் ஹீரோ அதுன்றோம், இந்தியாவில் பார்க்காத தான் நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். இவர் 20 இயர்ஸ் பண்ண அந்த சக்தி பரமஹம்ச யோகானந்தர் போன உடனே இவர் பேசலை. நாகேந்திர பாது சைலண்ட்டாக இருக்கார். பரமஹம்ச யோகானந்தர் கொஞ்சம் தொண்ணன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது நாகேந்திர பாதுரி நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகத்தை செஞ்சு காமிக்கிறார். அது எப்படி இதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கலாங்க, எங்க அவர் அங்கே செஞ்சு காட்டும்போது பரமஹம்ச யோகானந்தர் பார்த்த அந்த ஒரு காட்சி இருக்கே, எப்படி வர்ணிக்கிறாருன்னு பாருங்கள். ஒரு சூறாவளி இப்படி 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 சுழண்டு அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹரிக்கேன் இல்லைங்க, பெரிய ஹரிக்கேனை ஒரு ரூம்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அவருடைய மூச்சு அவர் எடுத்து விடுறது. அதே மாதிரி அந்த மூச்சு எடுத்து விடுறது ப்ராக்டிஸ் அது ஒன்று இருக்கும். அது அவர் பண்ணிகிட்ருக்கிற அந்த யோகத்தோட ஒரு செகண்ட் அப்படி மூச்சை நிப்பாட்டி அப்படியே பாடியை மேலே லிஃப்ட் பண்ணாராம். அப்போ பரமஹம்ச யோகானந்தர் ஸ்டன் ஆகிட்டு இவருக்கு பேச்சு இல்லை. அதுக்கப்புறமா அவர்கிட்ட கொஷினே கேட்கல, அப்படியே அவர் அந்த ஸ்டேட்டில் அப்படியே இருக்கார் நாகேந்திர பாதுரி. இது அந்த நாகேந்திர பாதுரி திரும்ப சொல்கிறாரு, பா இது சும்மா ஏதோ அங்கங்கே அங்காடி நாய் மாதிரி வெளியில் போனாலாம் கிடைக்காதுப்பா. இது ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டதை குரு மூலியமாக ஒருத்தருக்கு உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை கம்முன்னு வாயை மூடிட்டு உட்காந்து வீட்டில் செய்யணும்ப்பா. நான் ரூம்குள்ளேயே உட்காந்து செஞ்ச மகனியங்க, அவங்கெல்லாம் மகான்கள். ஏன் புரியுதுங்களா? நிறைய பேருக்கு சொல்லுவேன், அங்கே இங்கெல்லாம் சுற்றாதீங்கடா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செய்யணும், எல்லாமே உங்களுக்குள்ளே தான்டா இருக்குது. இவங்க தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். எந்த பரமஹம்ச யோகானந்தர் ஃபாலோ பண்ணுறீங்களோ எனக்கும் தெரியல. பரமஹம்ச யோகானந்தர் சொன்னதை யாருமே செய்கிறதில்ல. பரமஹம்ச யோகானந்தர் போய் சந்தித்த மக்கள் மகான்களை நீங்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் என்ன அவங்க சொன்ன விஷயத்துக்கு அப்போ என்ன அர்த்தம்? புக்கை சும்மா ஃபேஷன்னா இதை இப்படி பார்த்துட்டேன், முடிஞ்சு போச்சு புக்கு, அடுத்த புக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது இல்லை. இது படிப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய படிப்பு நாலேஜ் எடுத்துகிட்டு இதில் செலுத்தினா இது வேலை செய்யாது. கிரியா என்பது பயிற்சியோடைய நாலேஜ். பயிற்சி பண்ணி இந்த நாலேஜ் அழிக்கிறது தான் அதோடைய வேலை. இந்த உலகத்தோடைய நாலேஜை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் கிரியாவுடைய நாலேஜ்.
அப்போது உலகத்தில் வேறு விதமான ஒரு கண் பார்வையில் நீங்கள் உலகத்தை பார்ப்பீங்க, ரியல் ஹியூமனாக நீங்கள் வாழ்வீங்க. ஸோ இதுதான் அதோடைய பயிற்சி. அப்போ நாகேந்திர பாது வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும் பரமஹம்ச யோகானந்தா, இவ்வளோ காலம் நீ வந்து நீயா வரணுன்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடல, அதனால் நீயா வந்திருக்க, நீ ஃபில்டர் பண்ணு, நீ உலகத்துக்கு சிங்கம் மாதிரி, இந்தியா வந்து உன்னுடைய ஒரு ஷீல்டு மாதிரி எடுத்துகிட்டு போ, உன் சக்தி உனக்குள்ளேயே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போய் அமெரிக்கன்ஸுக்கு சொல்லிக் கொடு, அதர் கண்ட்ரீஸ்க்கு சொல்லிக் கொடு, அங்கே இருக்கிற மக்கள் நம்மளுடைய மகனியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதில் ஃபில்டர் பண்ண டெக்னிக்கு பேர் தான் டபுள் ப்ரீத்திங். இது எங்கேயுமே இல்லை, ரொம்ப ரகசியம். ஸோ அப்பேற்பட்ட டெக்னிக்கு கிடச்சிருமா, ஃப்ரீயாக கிரியா கிடைக்குமா? இல்லைங்க, யாருக்காக இருந்தாலும் ஃப்ரீயாக நான் கிரியாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. இங்கே தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பட் அந்த கிரியாவுக்கு நீங்கள் வரத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து யோகா மெடிடேஷன் கற்றுக்கணும். அது ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரேடியாக பவர்ஃபுல் கிரியா மூச்சு வந்து உடலுக்குள்ளே வந்ததுன்னா, நீங்கள் 30 வயசோ 20 வயசோ 15 வயசோ இல்லை 40 வயசோ வாழ்ந்த வருஷங்கள் இருக்குல்ல, அதோடைய பாக்டீரியா, அதோடைய செல்ஸு இதெல்லாம் ரேடியேட் ஆகி உங்கள் பாடியை அதுவே உங்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ டோட்டல் உங்கள் பாடியை வந்து டெமாலிஷ் பண்ணும், சூடு அதிகமாகிடும், தேவையில்லாத நோய் வரும். அதனால தான் முதல்ல யோகா செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டு கிட்டத்தட்ட 18 24 வருஷம் ஒரு குருவை பிடிச்சிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யோகாவுக்கு தான் நீங்கள் உள்ளே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபார்மேட் வி ஹேவ். ஃபஸ்ட்டு யோகா மெடிடேஷன் செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் தான் யூ கேன் கெட் இன் டு த கிரியா லெவல். இது தெரிஞ்சுக்கிட்டு இது புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுங்கள். இது இல்லாமல் ஆன்மீகம் அப்படி இப்படின்னு அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் செட் ஆகாது. இந்த கண் இப்படி மேலே தூக்கிட்டு இப்படியே பார்க்குறேன், சின் முத்திரையை வைக்கிறேன், அப்பான முத்திரையை போடுறேன், வருண முத்திரையை போடுறேன் அப்படின்னு லிங்க முத்திரையை போடுறேன், அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறது. அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூலோடைய படிப்பறிவை எடுத்துகிட்டு வந்து இந்த அறிவுக்குள்ளே செலுத்துனீங்கன்னா இது வேலை செய்யாது. அதுதான் சொல்கிறேன். அங்காடி நாய் மாதிரி அலையாதே, கட்டின நாய் எல்லாம் காவல் காக்காதே, அகத்தியர் சொல்கிறார். எத்தனை மகான்கள் மனிதர்களுக்காக பிச்சை எடுத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மனிதா நீ வந்து நல்லா இருக்கணும் தான்டா சொல்கிறேன் அப்படின்னு எந்த மனிதனும் கேட்க மாட்டான். அதனால் கேட்ட பல பேருக்கு என்னோடய பேச்சு பாக்கியமாக இருந்ததுன்னா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் குருமார்களுக்கு நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி. நிறைய பேர் இதை பயிற்சி பண்ணணும். அடுத்தடுத்த படி வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையோடைய சேவையை முடியும். இது சேவை, இது கடமை இல்லை, சேவை, அன்பான சேவை. இதையும் கொடுத்ததும் இறைவன் தான். அது ஞாபகம் வச்சுக்கிட்டு யூ ஹவ் டு ஃபாலோ. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஆன்மீகத்தை கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களால் வந்துட்டு அடுத்த வயசான காலத்தால் முடியாது, வாழ்க்கை நரகமாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. டேக் கேர். ஹரி ஓம். நன்றி.